ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்னர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப் யூஸ் பண்ணுற சில சிம்பிள் சென்டென்சஸும் அண்ட் அதோட தமிழ் மீனிங்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் அந்த சென்டென்சஸை எப்படி நம்ம கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் பேக் இன் டு த வீடியோ. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, ஐ வில் மீட் யூ டுமாரோ. ஓகே, இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் லைன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் நாளைக்கு உன்னை சந்திக்கிறேன். நாளைக்கு அப்படின்ற போதே நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இங்கிலீஷ் சென்டென்ஸில் நீங்கள் எப்படி இது ஃப்யூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அதோட வேர்ப் ஃபார்மை வச்சு தான். ஸோ இதில் வேர்ப் என்னது? மீட். அந்த மீட்டுன்றது வெறும் மீட்டுன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். மெட்னா பாஸ்ட் டென்ஸ். வில் மீட் அப்படின்றது இந்த இடத்துல ஃப்யூச்சர் டென்ஸை மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் ஒரு சென்டென்ஸ்னாலே அது என்ன ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்டு, வேர்பு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை அட்ஜெக்டிவோ இருக்கலாம், அதுக்கப்புறமும் இருக்கலாம் அட்ஜெக்டிவ் இருக்கலாம், அட்வர்ப், அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சென்டென்ஸ்க்கு அப்படின்னா சப்ஜெக்டும் வேர்பும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ. ஓகே, வில் மீட் அப்படின்றது இந்த இடத்துல வேர்ப். யூன்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ன்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எதை யாரை அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஐ வில் மீட் யூ, நான் சந்திக்கிறேன். யாரை சந்திக்கிறேன்? உன்னை சந்திக்கிறேன். அந்த யாரை அப்படின்ற கொஸ்டினுக்கு இங்கே நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுனால இந்த யூன்றதை நம்ம ஆப்ஜெக்ட்னு எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டுமாரோன்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, என்னைக்கு சந்திக்கிறேன், நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்றத மீட்டுன்ற அந்த ஒரு வேர்புக்கு துணையாக இந்த அட்வர்பு எதை மீன் பண்ணி வருது? ஒரு டைமை மென்ஷன் பண்ணி வர்றதுனால இது அட்வர்ப் ஆஃப் ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் அட்வர்பு. இந்த அட்வர்பில் நமக்கு நிறைய இருக்கும், அதில் இது டைமை மென்ஷன் பண்ணி வர்றதுனால இது அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த லைன், ஐ வில் மீட் யூ டுமாரோ. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஓகே, இங்கே இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது ஒரு அழகான இடம். ஓகே, ஸோ திஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ப்ரொனவுன். திஸ், ஹீ, சி, இட் இதெல்லாம் நம்ம ப்ரொனவுன்னு சொல்லுவோம். நம்ம சப்ஜெக்ட் ஒன்று இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு நேமோ இல்லை ஒரு பர்சனையும் நம்ம சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே லைனில் அந்த பர்சனோட மறுபடியும் நேமை மென்ஷன் பண்ணாமல் ஹீயாக இருந்தால் ஹீ, ஒரு 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 பாயாக இருந்தால் ஹீனும், ஒரு கேர்ளாக இருந்தால் ஷீனும், இல்லை ஒரு திங்கை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இட்டுனும், இல்லை திஸ்னும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த திஸ்ன்றது என்னது? ப்ரொனவுன். அதுதான் இந்த சென்டென்ஸில் என்னது? ஒரு சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இஸ்ன்றது என்னது? ஒரு. ஓகே, ஒரு மீனிங்கு. ஏன்றது என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் எதுக்கு முன்னாடி வரும்? ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். நவுன்னா என்னது? ஒரு திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், திஸ் இஸ் அ கார், திஸ் இஸ் அ பென் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணுவோம். அண்ட், த இதெல்லாம் ஆர்டிக்கல். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த இடத்துல அந்த பிளேஸுன்றது நமக்கு நவுனாக இருக்குது. இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவாக இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பியூட்டிஃபுல்.
இது ஒரு இடம், அதை மட்டும் சொல்லாமல் இது ரொம்ப அந்த இடத்தை வந்து டெஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கு. இது வந்து அழகான இடம் அப்படின்னு ஒரு பிளேஸை டெஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இந்த பியூட்டிஃபுல் வந்து என்னது அட்ஜெக்டிவ்னும், அந்த பிளேஸ்ன்றது என்னது நவுனாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த லைன். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். திஸ்ன்றது சப்ஜெக்டும், இஸ்ன்றது ஒரு அப்படின்ற மீனிங். ஏன்றது ஒரு ஆர்டிக்கல், நவுனுக்கு முன்னாடி வரும். பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ், பிளேஸ்ன்றது என்னது நவுனாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த லைன். நெக்ஸ்ட் லைன், ஐ என்ஜாய் லிசனிங் டு மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, நான் இசை கேட்பதை ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஐன்றது நமக்கு தெரியும். இது என்னது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். என்ஜாய்ன்றது தான் இங்கே வந்து வேர்பு. ஸோ என்ஜாய்ன்றது என்ன ஃபார்மில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில் இருக்குது. என்ஜாய்டுன்றது தான் வேர்ப் ஃபார்ம்ஸு. ஸோ என்ஜாய்ன்றது என்னது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ லிசனிங் அப்படின்றது இந்த இடத்துல எதை மீன் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா, ஆக்ட் ஆஃப் லிசனிங் நவுனை மென்ஷன் பண்ணி வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் எதை கேட்குறதுக்கு விரும்புகிறேன்? மியூசிக்கை கேட்குறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்றது எதை யாரை கொஷினுக்கு ஆன்சர் கிடைச்சா நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்? ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் இந்த சென்டென்ஸு. ஐ என்ஜாய் லிசனிங் டு மியூசிக். ஓகே, நான் இசையை கேட்பதை விரும்புகிறேன் அல்லது ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். லைன் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ஸோ இதுதான் லைனு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, தயவு செய்து எனக்கு சிறிது நேரம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது இது வந்து ஒரு ரெக்வஸ்டிங் சென்டென்ஸ். ரெக்வஸ்டிங் சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு கிவ் மீ. இந்த சென்டென்ஸில் கிவ்ன்றது என்னது வேர்ப். மீன்றது என்ன அப்படின்னா, ஐயோட ப்ரொனவுன் தான் மீன்றது என்ன அப்படின்னா எனக்கு. சம் டைம்ன்றது என்னது நவுன். இந்த நவுனை டெஸ்கிரைப் பண்ணுற இந்த சம் டைம்னு மட்டும் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த சம்ன்றது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். என்னென்னா இந்த நவுனை டெஸ்கிரைப் பண்ணுறதுனால இதை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த லைன். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ரெக்வஸ்டிங் சென்டென்ஸு, அப்புறம் வேர்புக்கு அப்புறமும் கூட நமக்கு வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வரலாம், முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம். சம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன், ஐ ஆம் லேர்னிங் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, நான் தமிழை கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன ஃபார்மில் இருக்குது? சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்டு. இதில் ஐன்றது எனக்கு என்னன்னு நமக்கே தெரியும், அதுதான் சப்ஜெக்டு, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஆம்ன்றது என்னது? இட்ஸ் ஆக்சிலரி வேர்ப். லேர்னிங்கிறது தான் வேர்பு. லேர்னிங் அதிலே நமக்கு தெரியுது இது வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வந்திருக்கு. ஸோ இதில் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக, பாஸ்ட் கண்டினியூஸாக, இல்லை ஃப்யூச்சர் கண்டினியூஸாகன்றதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வர இந்த ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் இது என்ன கண்டினியூஸ் டென்ஸுன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஆம்ன்றது எந்த ஃபார்மில் இருக்குது? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, இதுவே வாஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது பாஸ்ட்டும், வேர் அப்படின்னு இருந்திருந்தா அது எப்படி நம்ம சொல்லலாம்? வேர் இருக்காது. ஐ வில் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இங்கே இருக்கிறது ஐ ஆம்ன்றது என்னது? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
எப்படி சொல்கிறது, இப்போது நடந்துகிட்ருக்க விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் தமிழை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், இப்போது கற்றுக்கிட்டு இருக்கேன். ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது அந்த விஷயத்த சொல்கிறதுனால இது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். எதை கற்றுட்ருக்கேன்? தமிழை கற்றுட்ருக்கேன். எதை யாரை கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சா நான் அதை என்னன்னு சொன்னேன்? ஆப்ஜெக்ட்டுன்னு சொன்னேன். ஓகே, ஸோ இதில் எந்த ஃபார்மில் இருக்குது? சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபார்மில் தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரியாகும் அப்படின்றதா இதுக்கு மீனிங்கு. ஸோ அதில் எவ்ரிதிங் அப்படின்றது என்ன அப்படின்னா எவ்ரிதிங் ஆல் இப்படின்றத வந்து இது ப்ரொனவுனாக நமக்கு இங்கே வருது. வில் பி அப்படின்னு வரும்போது இது என்ன டென்ஸு? ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, வில் பி ஆல் ரைட் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுதான் இங்கே வந்து வேர்பு. ஓகே, ஸோ எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னா எல்லாம் சரியாகும் இல்லை எல்லாம் நல்லதாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் லைன், கேன் ஐ ஆஸ்க் யூ எ கொஸ்டின் அப்படின்னா என்ன மீனிங்? நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் சென்டென்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேன்னா என்ன அப்படின்னா ஒரு மாடல் வேர்ப். ஓகே, ஐன்றது என்ன? இங்கே வந்து சப்ஜெக்ட். ஆஸ்க்ன்றது தான் இங்கே என்ன அப்படின்னா வேர்ப். யூங்கிறது இங்கே என்ன அப்படின்னா ஒரு ப்ரொனவுனை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்க போகிறேன்? உங்ககிட்ட. ஸோ இந்த இடத்த மென்ஷன் பண்ணி யார்கிட்ட நம்ம கேட்க போகிறோன்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கனால இது வந்து என்னென்னா ப்ரொனவுன். ஓகே, தென் ஏன்றது ஒரு ஆர்டிக்கலு. தென் ஆஸ்க் யூ எ கொஸ்டின், என்ன கேட்க போகிறேன்? கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்றனால இது வந்து என்னன்னு சொல்கிறோம்? நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கொஸ்டினை. தென் கேன் ஐ ஆஸ்க் யூ எ கொஸ்டின், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய டெய்லி யூஸ் பண்ணுற சிம்பிள் சென்டென்சஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து கிராமட்டிக்கலாக எப்படிலாம் எழுதியிருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் எப்படி வரும், அதோட மீனிங் என்ன, நிறைய வெக்காபோ அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். அண்ட் மோஸ்ட்லி இதில் என்ன கவர் ஆகிருக்கும் அப்படின்னா டென்சஸ் கவர் ஆகிருக்கும். ஸோ நான் தான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், டென்சஸ் தான் வந்து இந்த நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்குமே அதிகமாக தேவைப்படுது. 60 to 70% வந்து டென்சஸ் தான் கவர் ஆகிருக்கும். நீங்கள் அதில் கிளியராக இருந்தீங்கனாலே இதெல்லாம் உங்களால் ஈஸியாக எழுதவும் ரீட் பண்ணவும் பேசவும் முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் தேங்க்யூ.